இங்க ராணியோட அப்பா டெய்லி நைட்டு குடிச்சிட்டு வந்து அவ அம்மாவை போட்டு அடிப்பாரு. ஒரு நாள் வழக்கம் போல குடிச்சிட்டு வந்து அம்மாவை போட்டு அடிச்சிடுறாரு. ஆனா விடிச்சதும் பார்த்தா அவ அம்மா இறந்து போயிருப்பாங்க. அவ அப்பாவும் ஓவரா குடிச்சதால இறந்து போயிடுறாரு. இவளுக்குன்னு யாருமே இல்லாததால அவ வீட்டையும் ஊரையும் விட்டு கிளம்பிடுறா. கால் போன போக்குல போனவ கால் வலிக்குதுன்னு ஒரு இடத்துல உட்காந்துடுறா. அங்க ஒருத்தன் அவள் நைட்டுக்கு வரியா காசு தரேன்னு கூப்பிடுறான். பசி ஒரு பக்கம், அவன் கிட்ட காசு வாங்கி சாப்பிட்டுட்டு அவன் கூட போயிடுறா. இப்படி டெய்லி சாப்பாட்டுக்காகவும் காசுக்காகவும் அந்த தொழில பண்றா. அப்போ சிவான்னு ஒருத்தன் வரான். அவனை பார்த்ததும் ராணிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அவன் ராணியை கூட்டிட்டு போய் பெரிய பெரிய கஸ்டமர்ஸ்க்கு அறிமுகப்படுத்துறான். இதுல நல்ல காசும் பாக்குறாங்க. ஒரு நாள் ராணி அவ லவ் சிவா கிட்ட சொல்றான். சிவாவும் அவளை ஏத்துக்கிறான். ரெண்டு பேரும் பைக்ல போறப்போ சடனா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ராணிக்கு சின்ன அடிதான். சிவா மட்டும் கரெக்டான டைமுக்கு கூட்டிட்டு வரலன்னா உன் உயிரை காப்பாத்திருக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்றாரு. சிவாவை பார்த்ததும் அவனை ஓடி போய் கட்டி பிடிச்சு அலறா. கொஞ்ச நாள்லயே ராணிக்கு உடம்பு சரியாகிடுச்சு. அவளை திரும்ப தொழில ஸ்டார்ட் பண்ண சொல்லி சிவா சொல்றான். அவளும் ஸ்டார்ட் பண்ணிடுறா. இவங்க ரெண்டு பேரும் கஸ்டமரை பார்க்க பைக்ல போறப்போ விக்ரம்ங்கிற போலீஸ் பார்த்துறாரு. அவளை ஃபாலோ பண்ணி போய் பாக்குறாரு. போலீஸை பார்த்ததும் அந்த கஸ்டமரை எஸ்கேப் ஆகிறான். அவ தப்பான தொழில் பார்க்கறத பார்த்ததும் ஷாக் ஆகிறாரு. என்னாச்சு சங்கீதா, ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்டா, நான் சங்கீதா இல்ல ராணின்னு சொல்றா. உனக்கு நான் வேணும்னா டைரக்டா கேளு, அதை விட்டுட்டு வேற பேர் சொல்லி கோவப்படாதன்னு சொல்லி விக்ரம் கிட்ட நெருங்குறா. விக்ரம் ஓங்கி ஒரு அறை விட்டு அவளை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல கட்டி வச்சிடறாரு. ஆக்சுவலி இவ பேரு ராணி இல்ல, சங்கீதா தான். ஆனா இவ ஆள் மனசுல இவளை ராணின்னு சொல்லி யாரும் நம்ப வச்சிருக்காங்க.